ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது தேர்வு காலம். இந்த February, March, April, May அப்படி வந்துட்டனால எக்ஸாம் ஃபீவர் யாருக்கு வரும் அப்படின்னா, பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் டைமில் அதுவும் குறிப்பாக இந்த செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற, விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் நான் இந்த பரீட்சை எழுத போகிறேன், எனக்கு ஒரு பெரிய வெற்றியை அவர் தருவார், அவர் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு வாஞ்சியோடு, இல்லை மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கிறவர்களும், இல்லை எனக்காக ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பரீட்சைக்கான சில ஆலோசனைகளை, தேர்வு கால ஆலோசனைகள், எக்ஸாம் டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்வுக்கு ஆயத்தம் செய்யக்கூடிய நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ஆயத்த நேரத்தை ஜெபித்து துவங்கவும். உங்கள் பரலோக தகப்பனிடம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சந்தோஷத்துடன் உங்கள் படிப்பின் ஆயத்தங்களை ஆரம்பியுங்கள். ப்ரே அண்ட் ப்ரிப்பேர். நல்லா ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரிடத்தில். தகப்பனே, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன், நான் படிக்க போகிறேன், எனக்கு நீர் உதவி செய்வேன்னு சொல்லி ஜெபித்து உங்கள் படிப்பின் காரியங்களை நீங்கள் துவங்கவும். ஜெபம் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. சரி, எந்த ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கணும், எந்த ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து படிக்கவும். சரியா? அடுத்தது, ஏற்கனவே படித்த பகுதியை ஒரு முறை புரட்டி பார்த்துவிட்டு பின்னர் மற்ற பகுதிகளை படியுங்கள். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்களா, அதை ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு திரும்பி மற்ற பகுதிக்கு கடந்து செல்லுங்கள். அடுத்தது, இது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் நான் சொல்ல, எக்ஸாமுக்கு முந்தின நாள் அதெல்லாம் சொல்லலை. இது எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுகிற நாட்கள். இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது, ஒரு 15 நாள் இருக்குது, 20 நாள், ஒரு மாதம் இருக்குது அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு 1 வீக் அதுக்கு முன்னால். அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் படிக்கும் பாடத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற புத்தகங்களையும் உபகரணங்களையும் பக்கத்தில் வைத்திருங்கள். ரெஃபரன்ஸ் புக்ஸ்ன்னு சொல்லுவோம், டிக்ஷனரின்னு சொல்லுவோம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு மொபைல் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா, உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு அனுமதிப்பார்களா, இல்லை உங்கள் கையில் மொபைல் இருந்துச்சு, இன்டர்நெட் இருந்துச்சுன்னா, அதில் உங்கள் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட மற்ற காரியங்களை ஒரு கூகுளில் போயிட்டு அதை கண்டுபிடிச்சி அதையும் பார்ப்பதற்கு ஆயத்தமாக அதையும் பக்கத்தில் வச்சுருங்க. அடுத்தது, ஒரு பாடத்தை, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ் படிக்க போகிறீங்க, ஒரு இங்கிலீஷ் பரீட்சைக்கு ஆயத்தப்படுறீங்க அப்படின்னா, ஒரு பாடத்தை எவ்வளவு நேரம் படிக்க போகிறீர்கள் என்பதை திட்டமிடுங்கள். நீங்கள் ஒரு பிளானிங் இருக்கணும். 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நான் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நான் அதை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திற்கு அவ்வளோ நேரத்தை அழகாக ஒதுக்கி திட்டமிட்டு படிக்க வேண்டும். ஓகே. அப்புறம் இந்த ஆயத்தப்படுகிற நாட்களில் நீங்கள் ப்ரிப்பேர் படிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் அருகில் ஒரு தண்ணீர் பாட்டிலையும் வைத்துக்கொள்ளுங்கள். தொண்டை ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி நடந்து போயிட்டு அங்கே தண்ணி குடிக்க போயிட்டு அப்புறம் அப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிட்டு அப்படி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. பக்கத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா சீரியஸ் மேட்டர். ஆயத்தப்படுறதுங்கிறது, பரீட்சைக்கு ஆயத்தப்படுகிறது ரொம்ப முக்கியமான காரியம். பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போது அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் அவசியம், அதுக்கு ஒரு பிளானிங் இருக்கணும். சரியா? அதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகே, பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப இதாக இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு சிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு அவருக்கும் பிறகு ஒரு 5 நிமிடம் இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 1 hour படிச்சிட்டிங்களா, டேக் அ பிரேக் 5 minutes. இந்த இடைவெளியை நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கணும். எதுக்குன்னா, இந்த மனநல மருத்துவர்கள், நம்மளுடைய மனம் சம்பந்தப்பட்ட காரியத்தை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு மைண்டுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில், இந்த இடைவெளியில் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நடக்கலாம், அமைதியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு படம் வரைஞ்சி பார்க்கலாம், சும்மா ஏதாவது எழுதணும், ஒரு கவிதை எழுதுனா ஒரு கவிதை எழுதி பாருங்கள். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் பறவைகள் இருந்தால் அதை கொஞ்சம் போய் பார்க்கலாம். மீன் தொட்டி வச்சுருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் பார்க்கலாம்.
நியூஸ் பேப்பர் படிக்கலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த 5 மினிட்ஸை வந்து உங்கள் பாடம் சம்பந்தம் இல்லாத ஏதாவது ஒரு சின்ன பொழுதுபோக்குக்கு ஒரு மாற்று பொழுதுபோக்கை அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, வேகமாக நம்ம கடந்து செல்லலாம். அடுத்தது, இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் சரியான நேரத்தில் அளவு சற்று குறைவாக சாப்பிடுவதில், சாப்பாடை பற்றி சொல்கிறேன் நான், அது காலையாகட்டும் மதியமாகட்டும் இரவாகட்டும், வயிறு முட்டை சாப்பிட்டு வயிறு அப்செட் ஆகிடக்கூடாது. சில நேரத்தில் என்ன ஆயிரும், நம்ம சரியான அளவு சாப்பிடலனாலும் டயர்ட் ஆயிரும். அப்போது சாப்பிட வேண்டும், ஆனால் அளவாக சாப்பிட வேண்டும். சரி, அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது, காலையில் எழுந்து படிப்பது மிகவும் நல்லது. இப்போது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சிச்சுவேஷனை பொறுத்து தான் இது அமையும். இப்போது எல்லாருடைய வீட்லேயும் ஒரு தனியாக ஸ்டடி ரூம் இருக்குமானா சொல்ல முடியாது. சிலருடைய வீட்டில் 2 ரூம் இருக்கலாம், சில வீட்டில் 3 ரூம், சில 1 ரூம் இருக்கும். அப்போ அந்த 1 ரூம் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மற்றவங்க எழும்பின பிறகு தானே எழுப்பி படிக்க முடியும். அதுக்கு வீட்டை விட்டு வெளியே போய் படிக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எல்லாருமே அந்த நைட்டு சீக்கிரம் படுத்துட்டு காலமே சீக்கிரம் எழும்பி ஒரு 5:30 மணி அந்த டைம்லையே நல்லா முகத்தை கழுவிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக காலமே ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இன்றைக்கி ஆயத்தப்படுகிறேன், படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங்கில் படிக்க ஆரம்பிப்பது மிகவும் நல்லது. அடுத்தது, இன்னும் நல்லா கவனிங்க, இது சும்மா ஒரு டிப்ஸ் தான். படிக்கும்போது சோர்வாக இருந்தால் 5 நிமிடம் குட்டி தூக்கம் போடுவது தவறில்லை. என்னய்யா தூங்க சொல்கிறீங்களே, அது பேர் நேப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்லீப் வேறு, நேப் வேறு. ஒரு குட்டி தூக்கம், ஒரு சின்ன ஒரு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட்டாக அப்படியெல்லாம் ஒரு உங்கள் படுக்கையில் படுத்து தூங்கிறவங்க கொரட்டை விட்றக்கூடாது. ஆனால் ஜஸ்ட் ஒரு கண்ணுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற, ஒரு நேப் எடுப்பது நல்லது என்று சொல்லுகிறார்கள். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் போகிறோம். தேர்வு நாட்களில், தேர்வுக்கு ஆயத்த நாட்களில் செய்ய வேண்டாதவைகள், டோன்ட், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, படுத்து கொண்டு படிப்பதை தவிர்க்கவும். சிலர் பார்த்துருக்கீங்களா, கட்டில் அப்படி ஃப்ளாட்டாக படுத்துட்டு இப்படி வச்சுட்டு படிப்பாங்க, அது வேண்டான்னு சொல்கிறாங்க, தூக்கம் வர வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் வந்து குப்புறப்படுத்திட்டு இப்படி வச்சுட்டு படிப்பாங்க, அது வந்து ஐக்கு ஸ்ட்ரெயினாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, லைட் மஸ்ட் கம் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிச்சம் நமக்கு இடது பக்கத்திலிருந்து நம்மளுடைய புக்கில் வந்து விழுறபடியாக அப்படி ஒரு பொசிஷனில் உட்காந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. படுத்துக்கொண்டு படிப்பதை தவிர்க்க வேண்டும். நல்லா கவனிங்க. அடுத்தது, செய்ய வேண்டாத காரியங்கள். எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுற நேரத்தில் செய்ய வேண்டாத காரியத்தில் என்ன அடுத்த பாயிண்ட் நான் சொல்கிறேன், கவனிங்க. நாளைக்கு பரீட்சை என்றால் இன்றைக்கு குரூப் ஸ்டடி வேண்டாம். இப்போ பரீட்சை கொஞ்சம் நெருங்கி வந்துட்டோம், ஆனால் நாளைக்கு எக்ஸாம், டுமாரோ எக்ஸாம், இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி குரூப் ஸ்டடி வேண்டாம். குரூப் ஸ்டடி நல்லதா கெட்டதா அது அடுத்தது, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சிலர் குரூப் ஸ்டடியில் படித்து சாதிச்சிருக்கிறாங்க, சிலர் குரூப் ஸ்டடிக்கு போய் வாழ்க்கையே இழந்திருக்கிறாங்க. சரியா? பட் நீங்கள் நல்லா, நான் குரூப் ஸ்டடிக்கு போனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய புது இன்புட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும், நிறைய மற்ற என்னுடைய கிளாஸ்மேட்ஸோடு பேசி அவங்க சில இன்புட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதை நான் வாங்கிட்டு எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும், வெரி குட். ஆனால் நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி குரூப் ஸ்டடி வேண்டாம். ஓகே, அடுத்தது, தெரியாத புரியாத பகுதிகளில் குழம்பி போய் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். சில பகுதிகள், ஒரு ஃபார்முலாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெரிவேஷனாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எனக்கு சில காரியங்கள் எனக்கு புரியல, அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, அந்த பர்டிகுலர் அந்த பகுதி எனக்கு குழப்பமாக இருக்கிறதால் அங்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே தெரிந்த பகுதிகள், நம்ம கொஞ்சம் படிச்சிருப்போம், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், நல்லா தெளிவு இருக்கும்ல, அதை சிறப்பாக கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. ஓகே, அடுத்தது, செய்யக்கூடாத அடுத்த காரியம், இரவு வெகு நேரம் கண் விழித்து படிக்க வேண்டாம். நைட் அவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களாம் யாருங்க, நான் நைட்டு 3 மணி வரைக்கும் படிச்சுட்டு காலமே திரும்பி 6 மணிக்கு எழும்பி போய் பரீட்சை எழுதி கலக்குவோம் அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. பட் அது ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். பொதுவாக இளம் வாலிபராக இருக்கும் பொழுது, சிறுவர்களாக இருக்கும்போதும், காலேஜ் போய் 8 ஹவர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பரீட்சை நேரத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஒரு 6 ஹவர் கட்டாயமாக தூக்கம் வேணும். அப்படின்னா இரவு வெகு நேரம் கண் விழித்து படிக்க வேண்டாம்.
அது காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இல்லாதபடி செய்துவிடும். ஓகே, ஸோ ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் ஆல்வேஸ் குட். இரவில் சீக்கிரமாக படுக்க சென்றால் காலையில் சீக்கிரமாக எழுந்து விடலாம், படிக்கலாம். ஓகே, இப்போது கிட்டத்தட்ட பரீட்சை நெருங்கி வந்துட்டோம். தேர்வு அன்றைக்கு காலை உணவு லைட்டாக இருக்கட்டும். அதாவது ஓவராக சாப்பிட்டாலோ எண்ணெய் அதிகம் சேர்த்து சாப்பிட்டாலோ தேர்வு அறையில் எக்ஸாம் ஹாலில் என்ன நடக்கும்னா கொஞ்சம் தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண் லைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும். தண்ணீர் தாகம் அடிக்கடி ஏற்படும். எல்லா ஹால்லையும் எல்லா இடத்துலையும் வாட்டருக்கு கை தூக்கினா தண்ணி கொண்டு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுருக்க வேணாம்னு கூட சொல்கிறாங்க. நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரியா? அதனால் எண்ணெய் பலகாரங்களை கொஞ்சம் பூரி மாதிரி ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இட்லி சாப்பிட்றோமா பெஸ்ட்டு. ரொம்ப பொங்கல் சாப்பிட்டோமா தூக்கம் வரும். அப்போ அது மாதிரி கொஞ்சம் லைட்டான உணவாக ஒரு ப்ரெட்டு, ஒரு சின்ன ஒரு ஆம்லெட்டு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? லைட்டாக சாப்பிடுவோம் பரீட்சை அன்றைக்கு காலையில். ஓகே, இப்போ அடுத்த காரியம், தேர்வு நேரத்தில் செய்ய வேண்டாதவை. இப்போ வந்து பரீட்சை ஹாலுக்கு போகிறீங்க, பக்கத்தில் வந்தாச்சு, ஸ்கூலுக்குள்ளே வெஹிக்கிளை பார்க் பண்ணியாச்சு, அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, சைக்கிளை வச்சுட்டீங்க, பரீட்சை ஹாலுக்கு வந்துட்டீங்க. வெளியே நிற்கும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களை குழப்புறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கேள்வி வருதுடா, எனக்கு கொஸ்டின் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு புது புது கேள்விகள்லாம் எடுத்து விடாங்க. இந்த படிச்சியாடா, இந்த பக்கம் படிச்சியா, இந்த சப்ஜெக்ட் படிச்சியா, ட்ரிக்னாமெட்ரி படிச்சியா, அதில் தானே பெரிய கொஸ்டின் வருது இப்படின்னு ஆளாளுக்கு உங்களை குழப்புவாங்க. தேர்வு அறைக்கு வெளியே நின்றுட்டு வேக வேகமாக பாடங்களை புரட்டி பார்ப்பது நல்லது அல்ல. அது உங்களை குழப்பிவிடும். படித்த பாடங்களும் மறந்து விட்டதை போன்ற உணர்வு நேரிடும். நல்லா கவனிச்சுக்கிட்டிங்களா? ஸோ எக்ஸாமுக்கு நுழையிறதுக்கு முன்னால் வெளியே நின்றுட்டு குழப்பாதீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே இருந்து மற்றவங்க சொல்கிறத வச்சு அது வருது இது வருதுன்னு சொன்னால் இது என்ன ஆகிரும்னா படித்த பாடங்களும் உங்களுக்கு மறந்து விட்டதை போல உணர்வு வந்துடும். ஸோ டோன்ட் டூ தட் ப்ளீஸ். ஓகே, இப்போது தேர்வு அறையில் செய்ய வேண்டியது. எக்ஸாம் ஹாலில் நான் என்ன செய்யணும்? எக்ஸாம் ஹாலில் ரிலாக்ஸாக இருங்க. பதட்டம் தேவையே இல்லை. மனதில் ஜெபித்து விட்டு, ஆண்டவரே நான் இப்போ ஹாலில் வந்திருக்கிறேன், என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய எதிர்காலம் உங்களுடைய கையில் இருக்குது, இந்த பரீட்சையை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. ஒரு சின்ன ஜெபம் மனசில் செய்து விட்டு உங்கள் எக்ஸாம் ஹாலில் கேள்வித்தாளை கொஸ்டின் பேப்பரை உங்கள் கையில் வாங்கினதுக்கப்புறம் நண்பர்களையோ வேறு யாரையோ பார்க்க வேண்டாம். அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், நான் வந்துட்டேன், நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் பரீட்சை ஹாலுக்கு வந்திருக்கிறேன், இது என்னுடைய டைம், ரிலாக்ஸாக உட்காருங்க, உங்கள் வேலையை எழுத ஆரம்பிங்க. கேள்வித்தாளை ஒரு முறை முழுவதும் படியுங்கள். எடுத்தோடனே கடகடன்னு எழுத வேண்டியதில்லை. ஜஸ்ட் கோ த்ரூன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளான்ஸ். எந்த கேள்விக்கு பதில் எழுதுகிறீர்களோ அந்த கேள்வி எண்ணை சரியாக எழுதிவிட்டு பின்னர் பதில் எழுதவும். இந்த கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் எழுதுறது ஒரு நல்ல டைப்புன்னு சொல்கிறாங்க. அது பண்ண முடியுமானால் அது நல்ல பழக்கம். ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸுக்கு நம்பர் போட்டு எழுதுவோம். சரியா? பெரிய கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கொஸ்டினை நம்ம எழுதிட்டு பதில் எழுது நல்லது. இல்லை அப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிற இப்போ ஒரு சிஸ்டம் ஒரு வேளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்பர் மாத்திரம் கரெக்டாக போடுங்க. செக்ஷன் ஏ, அதில் கேள்வி 1 இல்லை 4 அப்படின்னா அதை கரெக்டாக போட்டு அதில் பதில் எழுதுங்க. ஆன்சர் ஷீட்டில் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத கிறுக்கல்களை தவிர்த்து விடுங்க. அடிக்கிறது, வெட்டுறது, கிறுக்கல் பண்ணுறது அது வேண்டாம். மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்தின் எண்கள், கேள்வியின் எண்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். இன்னொன்று, தவறுதலாக மாற்றி எழுத வேண்டாம். நீங்கள் கொஸ்டின் நம்பர் 3ன்னு போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 5 பதில் எழுதிட்டிங்கன்னா உங்களுடைய பேப்பர் திருத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் வரிசையாக தான் எழுதணுங்கிற கட்டாயம் கிடையாது. எழுதுனா நல்லது. ஆனால் முதல்ல தெரிந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுவது நல்லது. இட்ஸ் ஆல்வேஸ் குட். தெரிந்த கேள்விகளுக்கு முதல்ல பதில் எழுதவும். உங்கள் பதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் ஆன்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பதில்கள் அழகாகவும் தெளிவாகவும் அப்படி இருக்கும் பட்சத்தில் திருத்துகிறவர்களுடைய மனதில் நல்ல எண்ணம் உருவாகும். நல்லா எழுதியிருக்கிறான், அப்போ எழுத்து அழகாக இருக்க வேண்டும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு எந்த பென் கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீங்கள் எழுதக்கூடிய பேனா வந்து எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த பேனா வாங்கிங்க. அந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது நல்லா ஃப்ளோ வருது, அது நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பெனில் ஒரு 4-5 பென் கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு இந்த மாடல் கிடைக்காம போயிடும். ஓகே, இப்போது இது சம்மந்தமாக இன்னொரு டிப்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை அதில் வந்து நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வேறு கலரில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ளூ கலர் பெனில் எழுதுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பிளாக் கலர் பென் அண்டர்லைனுக்கு யூஸ் பண்ணலான்னா அதையும் நீங்கள் கூட வச்சுக்கோங்க. இல்லை பென்சில் யூஸ் பண்ணலான்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் அழகாக நீங்கள் எல்லாமே எழுதக்கூடிய எல்லாமே ஜெபத்தோடு எழுதுங்கள், பதட்டம் இல்லாமல் எழுதுங்க. அப்புறம் படம் வரைய வேண்டிய இடங்களில், ட்ராயிங் வரைய வேண்டிய இடங்களில் எல்லாமே அழகாக பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா தெரிஞ்ச கேள்விகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், அப்புறம் தெரியாத கேள்விகளுக்கு வர்றோம். ஒரு கேள்வி எனக்கு புரியலையே, ஐயோ எனக்கு முடியல, பதட்டப்பட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வி ஆல்வேஸ் ட்ரை டு டூ எக்ஸலண்ட்லி, பெஸ்ட்டாக நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை அந்த பரீட்சை ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அப்போ வந்து அரசாங்கத்திலேருந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் லீனியண்ட்டாக திருத்துங்க, கொஞ்சம் பார்த்து திருத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பதட்டப்பட்டு அந்த பதட்டத்தினால பயந்து போய் நிறைய மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுடைய மொத்த இதையுமே பாதித்து விடும். அது மனதிலே கொள்ளுங்கள். சரி, தேர்வு எழுத முடித்த பின்னர் எல்லா தாள்களையும் நீங்கள் ஒரு புக் வாங்கியிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா புக் வாங்கியிருப்பீங்க, பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக வரிசையாக பண்ணி பேஜ் நம்பர்லாம் போடுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக போட்டு நூல் கட்டுற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாமில் அந்த நூல் கட்டிட்டு ஒரு சிறிய ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் என்னுடைய காரியத்தை நான் பண்ணிட்டேன், ஐ ஹவ் டன் மை பெஸ்ட், நவ் ஐ லீவ் இட் டு யூ லார்ட், த ரெஸ்ட் இஸ் அப் டு யூ, நீங்கள் திருத்திரல்களை தயவு கிடைக்க பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த உங்கள் ஆன்சர் ஷீட்டை எடுத்து உங்களுடைய எக்ஸாமினர்கிட்ட கையில் கொடுத்துட்டு விரைவாக தேர்வறையை விட்டு வெளியேறவும். ஓகே, தேர்வு முடிந்த பிறகு எக்ஸாம் எழுதியாச்சு, இப்போ என்ன பண்ணுறது? எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வந்தாச்சா? வந்த உடனே தேர்வு எழுதி முடிக்க உதவிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துங்கள். தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பரீட்சை நான் எழுதுவதற்கு எனக்கு உதவி செய்தீங்களும் உங்கள் நன்றி என்று சொல்லுங்கள். எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வந்தாச்சு, உங்கள் சைக்கிள் எடுக்கணும் எடுத்துக்கோங்க, அப்பா அம்மா வெயிட் பண்ணாங்கன்னா அவங்க கூட போங்க, இல்லை பஸ் பிடிக்கணும் பஸ்ஸை பிடிங்க, நேராக உங்கள் வீட்டுக்கு கோ டு யுவர் ஹோம். வீட்டுக்கு போயிட்டு சிறிது நேரம் ஓய்வுக்கு பின்னர் அடுத்த தேர்வுக்கான ஆயத்தங்களை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. டேக் ரெஸ்ட். உங்கள் எக்ஸாம் யூஸ்வலாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் இருக்கும், சரியா? ஒருவேளை ஈவினிங் எக்ஸாம் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். வீட்டுக்கு போய்ட்டு டேக் ரெஸ்ட். ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. ஆனால் நல்லா கவனிங்க, தேர்வு முடிந்த பிறகு செய்ய வேண்டாதவைகள் என்று சில காரியங்களை நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேர்வு முடிந்த பிறகு செய்ய வேண்டாதவைகள். தேர்வு அறைக்கு அருகிலே நின்று கொண்டு உங்கள் சக மாணவர்களிடம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கூட அன்றைய தினத்தின் கேள்விகளுக்கான பதில்களை ஆராய்ச்சி செய்வதை அறவே தவிர்த்து விடுங்கள். அது உங்களை திசை திருப்பிவிடும். இதுக்கு என்ன பதில்? ஒருத்தர் சொல்லுவாங்க, இதுக்கு தான் பதில்மா, ஐயோ நான் தப்பாக எழுதிட்டேனே, மை காட், பக்குன்னு இருக்கும். அப்போ என்ன ஆகும்? நம்ம பயத்திலேயே அடுத்த நாள் பரீட்சையினுடைய நம்மளுடைய அந்த ஷிஃப்ட் வராமல் போயிடும். நான் தப்பு பண்ணிட்டேனே, எவ்வளோ போச்சுடா, வேண்டாம், அது செய்யவே வேண்டாம். இன்றைக்கி பரீட்சை எழுதியாச்சு, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிடலாம். நான் சரியாக எழுதலை, கேள்விகள் எல்லாமே கஷ்டமாக வருகிறது, அப்படி சிலர் பேசுவாங்க. நான் சரியாக எழுதலை, எனக்கு அந்த இது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்படிப்பட்ட உங்களுடைய சக மாணவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் உங்கள் உற்சாகத்தை கெடுத்துவிடும். எனவே விசாரணைகள் தேவையில்லை, ரொம்ப என்கொயரிலாம் பண்ண வேண்டியதில்லை. வெளியே வரும்போது ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஹாய்டா, எப்படி நல்லா எழுதியிருக்கேன்டா, ஆண்டோடைய கிருபை நல்லா எழுதியிருக்கேன், இல்லை ஆண்டோடைய கிருபை அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்த விரும்பவில்லைன்னா கூட நோ ப்ராப்ளம், நல்லா எழுதியிருக்கிறேன், ஓகேடா பாய் அப்படி சொல்லிட்டு போயிடுறது நல்லது. ஸோ நம்ம அந்த பரீட்சை காலங்களில் நம்ம ஆயத்தப்படுகிறோம், நல்லா வந்து பரீட்சை எழுதுகிறோம். எல்லாத்துக்கும் மேலே வெற்றியை கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா, அவர் மேலே உங்களுக்கு நம்பி இருக்குமானால் உங்களுடைய விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருங்கள். நல்லா ஆயத்தப்படுங்க.
நல்லா பரீட்சை எழுதுங்க. ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார், வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை அவர் உங்களை வச்சிருக்கிற பிளான் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களும் திட்டங்களும் பெரியவைகள். ஒரு நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கலாம், ஒரு சின்ன தம்பி தான் நீங்கள் 12th படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை குறித்த ஆண்டவருடைய நோக்கங்களும் திட்டங்களும் பெரியவைகள். அதற்கு உங்களை ரெடி பண்ணுறார். எக்ஸாம் அதுக்கு ஒரு சின்ன ஆயத்தம் தான். ஸோ நல்லா எழுதுங்க எக்ஸாம், ரிலாக்ஸாக இருங்க. திருத்துகிறவர்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறவர் ஆண்டவர். ஆகினால அவர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாகவும் அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை தர வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். God bless you. சிறந்த வெற்றிகள் உங்களுடையதாகட்டும்.